இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ஒரு த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய இன்னேல் வரை அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிரபலமான ஆக்டர். அவர் ரீசெண்டா நடிச்ச படங்கள் எதுவுமே சரியா போகாததால சுத்தி இருக்கிற எல்லாராலையும் ஒரு மாதிரி பிரஷரான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவருக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து எக்கச்சக்கமான ட்விஸ்டுகள் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் என்ன ஏது அப்படின்றத நாம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு விஷயத்தை நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது பிரபலமான ஆக்டர்னு சொல்லியிருந்தாலே நாயகன், அவரோட பேர் ஆதி அப்படின்றது. அவர் யாரோ ஒருத்தவங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது வார்த்தைகள், அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கோத்து ஒரு எடிட்டர் பாத்தீங்கன்னா தானா ஒரு லைனை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அதாவது நாயகன் பேசுற மாதிரியே இங்க அந்த வார்த்தைகளை கட் பண்ணி லைன் எல்லாத்தையும் கோர்வையாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது ஆதி அப்படின்ற ஒரு பிரபலமான ஆக்டர். தூக்கத்துல இருந்து எழுந்துக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க, அவங்களோட பேர் கார்த்திகா அப்படின்றது. ஸோ அந்த லேடியோட பேசிட்டு நைட்டு முழுக்க அவங்களோட ஸ்டே பண்ணியிருக்காரு போல. அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த நேரத்துல யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கதவை திறக்க வீட்டுல வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நேற்று வேலை செஞ்சுட்டு நான் சீட் ஒன்று வச்சிருந்தேன், அந்த சீட்டை பாத்ரூம்ல வச்சுட்டு போயிட்டு அதை கொஞ்சம் எடுத்துட்டு போகுவான்னு சொல்லி உள்ள போய் எடுத்துட்டு போக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இங்க தெரியற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லேடியோட நாயகன் அஃபேர்ல இருக்காரு அப்படின்றது. இந்த லேடியோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் துபாயில இருக்காருன்னு இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் தான் நாயகன் இங்க இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இப்ப அப்படியே கற்பான டப்பிங் ஸ்டுடியோல ஒரு படத்துக்காக வசனங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஓன் ப்ரொடக்ஷன்ல கடைசி முயற்சியா இந்த படத்தை இவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வேலைகள் எல்லாமே இங்க பரபரப்பா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் இவருக்கு டெய்லி போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு போல. இவர் போனை கட் பண்ணிட்டு வெளியே போகும்போது இவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்காரு. இந்த மாதிரி கடைசி முயற்சியா என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் படம் பண்ணிட்டு இருக்கேன், இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமோ, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, இது வெளியாயிடுச்சு அப்படின்னா என்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி நாயகன் பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாலியா அந்த நபர் அங்க வந்து நாயகனுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது இது மூலமா இங்க நமக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நபர் நாயகனை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கு டப்பிங் வேலைகள் எல்லாமே இன்னும் பெண்டிங் இருக்கு. அதாவது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த மனுஷனால இந்த படத்தை முடிக்கவே முடியாம போயிடுச்சு. 4 வருஷம் கழிச்சு அதை நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா சார், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற அப்படின்ற மாதிரி காலில் விடாத குறையா கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் இப்போ கொஞ்சம் ஃபேம் எல்லாம் சம்பாதிச்சு மேல போயிட்டார். அது மட்டும் இல்லாம அந்த படம் ரொம்ப ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கரியருக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி அவரை கம்ப்ளீட் பண்ண விடாம ஏதாவது பண்ணார். அதாவது இவர் இல்லாம வேற ஒருத்தர் டப்பிங் செய்ய வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் கூட இருக்க ஆளுங்களை வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நீங்க தான் சார் உதவணும், எனக்கு இது விட்டா வேற வழி தெரியல சார்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த மனுஷன் முடியாதுன்னா முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போயா அப்படின்ற மாதிரி துரத்தி அடிக்க கட் பண்ண ஒரு காஃபி ஆட்ல இவர் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட காதலி இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ ரீசெண்டா இவரோட மேனேஜர் மூலமா இவருக்கு ஒரு புது ஆட் வரப்போகுது அப்படின்ற மாதிரியோ அதுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க கேட்டிருக்காங்க. அதை நாங்க தரோம், இதுக்கு நீங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்து இந்த இடத்துக்கு ஒரு நபர் வர ஆரம்பிக்கிறாரு. எங்களோட ப்ராடக்டை லான்ச் பண்ணும்போது எங்களோட வீட்டுல இருக்க எல்லாருமே நீங்க நடிச்சீங்க அப்படின்னா ப்ராடக்ட் கன்ஃபார்ம் இட்டுன்னு சொன்னாங்க, அதனாலதான் நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ப்ராடக்டை நீட்ட ஆரம்பிக்கிறாங்க. டாய்லெட் கிளீனர் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ப்ராடக்ட். இதை பார்த்ததும் நாயகனுக்கு செம்ம கோவமாயிடுச்சு. என் மூஞ்சை வச்சுதான் இதை விற்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியா, என் மூஞ்சி என்ன அப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்கவங்க எல்லாமே இதை நம்ம நீட் அண்ட் கிளீனா எடுத்து முடிச்சிடலாம், நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருள் எதுவும் ஒண்ணு தானே, பெருசா பிரச்சனை எதுவும் வராது, இதை பண்ணி கொடுத்துடலாமேன்னு கேட்கும்போது நாயகன் அங்க இருக்க எல்லாரையுமே திட்டி ஆட கொண்டு வந்தாலே அவரையும் கண்ட மேனிக்கு பேசி அவனை இதுக்கு மேல இங்க வந்த அப்படின்னா நடக்கிறதே வேறடான்னு திட்டி அனுப்பும் போது அந்த நபருடைய எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணதால தான் உங்ககிட்ட வந்து நீ பெரிய நடிகர் மாதிரி பீத்திக்காதானே அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக ஆரம்பிக்க நாயகன் நாயகி 2 பேரும் இந்த விஷயங்கள கார்ல உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நாயகியோட அண்ணன் பாத்தீங்கன்னா கரெக்டா போன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு, நீ எங்க இருக்க, உடனடியா இங்க வந்தாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு காதல் இருக்கு. அந்த காதல் பிடிக்காததால தான் இவங்களோட அண்ணா இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்க இதே சமயத்துல அந்த படம் எடுத்து 4 வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இருக்கிற பிரஷர்ல இவன் வேறையோ என்னால அந்த படத்தை நடிக்க முடியாதியா, எனக்கு என்னோட கரியர் தாயா முக்கியம்னு சொல்ல அந்த மனுஷன் சாக போறன்ற மாதிரி ஏதோ சொல்றாரு போல, நீ செத்து தோல எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு இவரோட வேலைகளை பார்க்கலான்னு போக அந்த சயின்ஸ் பிக்ஷன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை ஒரு பெரிய எதிர்பார்ப்புல தான் இவர் காத்துக்கிட்டு இருக்கா இல்லையா. 12 மணி வாக்குல ஆடியன்ஸை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தியேட்டருக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்கு, நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல இவருக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஜெயிக்க போறோம், செகண்ட் ஹாஃபுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண அந்த சமயத்துல தான் இவரோட மேனேஜர் கிட்ட இருந்து கால் வருது. இந்த படம்
செகண்ட் ஹாஃப் அப்படின்றது மக்களுக்கு புரியவே புரியலடா, சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றது இங்க ஏத்துக்கக்கூடியதா இல்ல, நீ ஒண்ணு பண்ணு 12:30 மணிக்கு உன்னோட அம்மாவோட தியேட்டருக்கு வரதா இல்லையா, அந்த விஷயத்த கேன்சல் பண்ணிட்டு நம்ம நைட்டு ஷோ பார்க்கலாம், அப்பதான் என்ன தப்பாச்சு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஹோப்பே போயிடுச்சு. ஏன்னா இந்த படத்தை தான் அவர் பெருசா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா இல்லையா. இப்ப இது ஃபெயிலியர் ஆனதால என்ன பண்ணுதுன்னு இருக்கும்போது அம்மா இவருக்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க, பாத்துக்கலாம்டா, இந்த படம் இல்லைன்னா இன்னொரு படம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போக்கிட்டே இருக்கும்போது இவர் இங்க ஒரு முடிவு எடுக்கிறார். அது என்ன அப்படின்னா இவரோட காதலியே கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது இவர் ரொம்ப லோவான சுச்சுவேஷன்ல இருக்கா இல்லையா, இதை கடந்து போகணும் அப்படின்னா இது பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நாளைக்கு நான் அண்ணாவை சந்திக்க வரேன், மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க பேசிக்கலாம்னு சொல்லி அப்படியே கட் பண்ண அந்த அஃபேர் இருக்காங்க இல்லையா அவங்கள போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவருக்கும் இவங்க இந்த நாயகன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகா இருக்காங்க இல்லையா அவங்கள ஒரு நடிகை தான். ஸோ 2 பேருக்கு நடுவில் ரூமர்ஸ் எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கு. என்னோட கணவர் அடிக்கடி இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் மறைஞ்சு நின்று இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கு. நாயகன் இதை பார்க்க ஆரம்பிக்கிறாரு, ஒண்ணுமே புரியல. அவனை தேடி துரத்தி பிடிக்கலான்னு போகும்போது அந்த நபர் அங்கிருந்து ஓடி போயிட்டு அண்ட் ஸ்டார்டிங் சீன்ல யாரோ ஒருத்தர் ஆடியோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த வேலைகள் எல்லாத்தையும் இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நமக்கு எங்க காமிச்சிட்டு இந்த சைடு நாயகன் கிட்டே போக ஆரம்பிக்குது. அவரோட வீட்டுல அப்பா அம்மாலாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு கடன் கொடுத்தவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் நீ கடன் வாங்கிட்டு அந்த படத்தை நீ எப்ப பார்த்தார போறேன்னு லிட்டரலி மிரட்ட ஆரம்பிக்க இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்த அது ஓடல, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டா நடக்கும், நான் உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க, சரி பணத்தை கொடுக்குற வரைக்கும் உன்னோட எல்லா கார்களும் என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லி இங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரே ஒரு கார் இவரோட அப்பாவோட கார் மட்டும் தான் இருக்கும். சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டியில இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து அந்த கார்த்திகா இருக்காங்க இல்லையா நிறைய முறை கால் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒன்னும் புரியல என்னதான் ஆயிருக்கோ அப்படின்ற மாதிரி காலை அட்டன் பண்ணி பேசும்போதுதான் அவங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் இவங்க 2 பேரும் அஃபேர்ல இருந்தாங்க இல்லையா, அந்த அஃபேரோட வெளிப்பாடா அவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அதே சமயத்துல இவங்களோட கணவர் நிறைய முறை கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தனிமையில இருந்தா நான் ஏதாவது பண்ணி பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு, நீ உடனடியா இங்க வர முடியுமான்னு கேட்க இவர் போக ஆரம்பிக்கிறாரு. அந்த மர்ம நபர் இவருக்கே தெரியாம இவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த லேடி போன் பண்ணி என்னோட டாக்டர் ஃப்ரெண்டுக்கு நான் போன் பண்ணேன், நீ இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உடனடியா வர முடியுமான்னு கேட்க இவர் தேடி பாக்குறாரு, ஒரு மெடிக்கல்ல கண்டுபிடிக்கிறாரு, ஸ்ட்ரைட்டா போறோம் அப்படின்னா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க, இதனால முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அண்ட் கண்ணெரிச்சலுக்கு ஏதாவது மருந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா இந்த மருந்தை வாங்கி வந்துகிட்டே இருக்கும்போது அவங்க லிட்டரலி கண்டுபிடிச்சிடுறாங்க. சார் உங்களோட அடுத்த படம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க இவர் அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சுட்டு கார்ல ஏறி உட்காந்து அங்கிருந்து கிளம்பணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கார் ஸ்டார்ட் ஆகல. அண்ட் இந்த விஷயத்த அந்த மெடிக்கல்ல இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. சார் ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க இல்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஸ்டார்ட்டே ஆகல. என்ன பண்ணதுன்னு தெரியாம கார்ல இருந்து இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டிக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மர்ம நபர் இருக்காரு இல்லையா இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கமும் நாயகன் உதவிக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வண்டி நிக்குது. சார் நீங்களா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த மனுஷன் நான் ஒரு இடத்துக்கு போகணுமா, அங்க என்ன டிராப் பண்ண முடியுமான்னு சொல்லி கார்ல ஏறி பயணிக்க ஆரம்பிக்க இவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம். சார் நேரத்தை பாத்தீங்களா, இன்னைக்குதான் எனக்கும் என்னோட கணவருக்கும் ஆனிவர்சரி சார், என்னோட கணவர் உங்களோட மிக மிக பெரிய ஃபேன் சார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அஃபேர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. என்னோட கணவர் வீடியோ கால் பண்ண போறாரு, ஒரு ½ கழிச்சு வர முடியுமான்னு கேட்க ஒரு போன்ல பேசிக்கிட்டு நான் ½ எங்க போறதுன்னு கேட்கும்போது இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் ஒன்னு பண்ணுங்க சார், எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா, நீங்க இதை பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு என்னோட காரை கூட எடுத்துட்டு போங்க சார், நீங்க என்னைக்கு வந்து என்கிட்ட கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு இவங்களோட ஆனிவர்சரி. இவங்களோட கணவருக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா, வீட்டுக்கு வந்து சின்னதா ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போக முடியுமான்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. அந்த கார்த்திகா ½ கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க காரை கூட எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சரின்னு தலையாட்டும் போது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல யாருமே அவ்வளவா தங்கல. இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. சார் என்னோட வீடு கொஞ்சம் அலங்கோலமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், வீட்டுக்குள்ள கூட்டு போய் உட்கார வச்சு இவங்களோட கணவர் பேர் பாத்தீங்கன்னா ஷரத் அப்படின்றது அவரோட பேரை சொல்லி ரூம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்கும்போது அவர் எங்கேயுமே காணும். இதுக்கு நடுவுல நாயகனுக்கு போன் வர ஆரம்பிக்குது. எங்கடா போய் தொலைஞ்ச, சீக்கிரமா வாடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இவர் வேக வேகமா போகலான்னு ட்ரை பண்ணும்போது சார் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க சார், அவன் மாடி மேலதான் எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நின்னுகிட்டு இருப்பான், இங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருக்க முடியுமா, நான் அவனை போய் கூட்டு வந்துடுற அப்படின்ற மாதிரி மாடி மேல போறாங்க. இல்ல வீட்டுல இருக்க எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்க, இல்ல. சரி என்னோட போனை நான் கார்லயே விட்டு வந்துட்டேன், என்னோட கணவருக்கு போன் பண்ணோம், நீங்க வெயிட் பண்ண முடியுமான்னு சொல்லி 3 மாடி இறங்கி போகலான்னு ட்ரை பண்ண இவருக்கு ஏற்கனவே நேரம் இல்ல. அம்மா நீ கீழே போய் எடுக்கல, வேணாம் அந்தாமா என்னோட போனை யூஸ் பண்ணிக்கோ, இதுலயே நீ கால் பண்ணிக்கோன்னு சொல்லி போனை கொடுக்க ஆரம்பிக்க இவங்க
இவங்க டயல் பண்ணும்போது சத்தம் ஒரு ரூமுக்குள்ள இருந்து வர ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் வரைக்கும் தேடணும் இங்க இல்லையே. ஆனா இப்ப போன் ரிங் ஆகுது. மாதிரி பொறுமையா நடந்து போக்கிட்டே இருக்கும்போது உள்ள ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க. பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒண்ணும் புரியல. வேக வேகமா அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி போக அங்க ஒண்ணுமே இல்ல. லிட்டரலி இவங்க சும்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சு அவங்கள திரும்பி பார்க்கும்போது அவங்க வேக வேகமா ஓடிப்ப இவரை உள்ள வச்சே லாக் பண்ணிட்டு வெளியே கதவை சாத்திக்கிறாங்க அப்படின்ன மாதிரியும். இவரோட போன் இவங்களோட கையில. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கத்தி கூச்சலிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் மர்ம நபர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நாயகனை சுத்திக்கிட்டே இருந்தா இல்லையா, அந்த நபர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறார். சோ 2 பேரும் சேர்ந்துதான் இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இவர் கத்துக்கிட்டே இருக்கா இல்லையா. நீங்க எவ்வளவு கத்தினாலும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. நான் தான் சரத் வந்திருக்கேன். உங்களை ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் புடிச்சு வச்சிருக்கோம். அந்த நோக்கம் முடிஞ்சதும் நீங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல லிட்டரலி இவருக்கு நம்ம கடத்தப்பட்டுட்டோம் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால கண்ணா பின்னாடி கத்த ஆரம்பிக்கிறாரு. யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் தான் இங்க யாருமே கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும்தான் ஒரே ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்ற விஷயம் அந்த 2 பேர் மூலமா இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோர்ந்து போய் உட்காரும் போது இவங்க அந்த நபர் உள்ள வந்ததுல இருந்து பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கேமரால கேப்சர் பண்ணிட்டாங்க. அவரோட மொபைல் போன் பாஸ்வேர்டு வரைக்கும் இவங்க கேமரால கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால அது எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி இப்ப வேற லெவல்ல ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் சைட்ல இருந்து இப்போ வரைக்கும் நாயகன் பேசின ஒவ்வொரு கிளிப்பையும் இவங்க மெர்ஜ் பண்ணி வச்சிருந்தாங்கன்ற இல்லையா. அந்த கிளிப்பிங்க வச்சு இவர் ஒரு கேஷுவலான லைஃப், அதாவது நாயகன் இங்க எல்லாரும் இக்னோர் பண்ணிட்டு அவரோட லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே இவர் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அதாவது அவரோட அஃபேர் கூட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை இவ்வளவு நாள் சேகரிச்ச விஷயங்களை இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுல இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் பார்சல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த மனுஷன் கத்திக்கிட்டே இருக்காரு. அம்மா யாருமா உள்ள கத்துறான்னு கேட்க இவங்க என்னோட கணவர் குடிச்சிட்டு உள்ள கத்திக்கிட்டே இருக்கார். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படி அனுப்பி விட அந்த சமயத்துலதான் நாயகனுக்கு தெரியிற விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பணம் தேவைப்படுது. லிட்டரலி ஒரு 2 கோடி கிட்ட தேவைப்படுதுன்னு இருக்கும். அந்த பணத்தை கொடுத்து நீங்க இங்க இருந்து போகலான்னு சொல்ல இந்த மனுஷனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா இவரே ஒரு பினான்சியல் பிரச்சனையில தான் இருக்காரு. இப்போ இந்த விஷயங்கள்ல அவங்க கிட்ட எல்லாம் சொல்லல, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கடா, என்னால ஒரு பைசா கூட தர முடியாது, நான் இங்க இருந்து வெளியே வந்தேன் அப்படின்னா நீங்களா தீந்தீங்கடா அப்படின்ற மாதிரி இன்னமும் கத்திக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல அந்த சரத்து இருக்கா இல்லையா, நாயகனோட அம்மா அவரோட மேனேஜர் அப்படின்ற எல்லாத்துக்கும் கால் பண்ணி இவர் வச்சிருக்க ஆடியோ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும்போது அவங்க எல்லாருமே இவருக்கு பிரச்சனை இல்ல, நார்மலா தான் இருக்காரு போல அப்படின்ற மாதிரி நம்பிடுறாங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட காதலிக்கிட்டு போக ஆரம்பிக்குது. 10 மணிக்கு அவன் வரேன்னு சொன்னா இன்னும் வரைக்கும் வரல. அப்பவே நான் சொல்லல அவன் ஒரு ஃப்ராடு, அவனுக்கு நிறைய பெண்களோட பழகணும், எல்லாரும் போலவே அவனும் ஒரு ஆக்டர் தானமா, அதனாலதான் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்ல அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லிட்டு போக இவங்க நிறைய முறை கால் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, கால் எடுக்கிறதா தெரியல. ஆனா வாய்ஸ் நோட் போட்டா மட்டும் அதுக்கு ரிப்ளை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சரத் இருக்கா இல்லையா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் என்ன மாதிரியான ரிப்ளை அப்படின்னா இவங்க பயங்கர வேக்ஸாய் அவரோட வீட்டு முன்னாடி போகும்போது அந்த அஃபேர் இருக்காங்களே கார்த்திகா, அவங்களும் அங்க வந்து நிக்கிறாங்க. அவரை காணோம் அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. இந்த விஷயத்த பார்த்து நான் உன்னோட வீட்டு முன்னாடி வந்தேன், இந்த நடிகையும் உன்னோட வீட்டு முன்னாடி தான் நின்றுகிட்டு இருக்கா, இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க இங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த சரத்தாலியா அப்படி இப்படின்னு மழுப்பி இப்போதைக்கு என்னால உன்னை பார்க்க முடியாதுமா, நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல இவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு வெளியில இருக்காங்க, ஒரு கால் பண்ணி கூட பேச முடியாது அவனால, அந்த அளவுக்கு நான் தேவையில்லாம போயிட்டேனா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து நாயகனை உதறி தள்ளிட்டு கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல நாயகனை அடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட பேரு ஷானி அப்படின்றது அவங்களோட வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசிக்கிட்டே இருக்கும்போது பேங்க்காரங்க இந்த வீட்டை ஜப்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா உங்களுக்கு ஒரு 4 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள 1.5 கோடியை நீங்க கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்டை நாங்க எதுவும் பண்ண மாட்டோமா, பொதுவா எங்களுக்கு வீட்டை கைப்பற்றுறது அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அது ப்ரொசீஜர் அப்படி இருக்கு அப்படின்னா எங்களால என்னமா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்க இருந்து போக ஆரம்பிக்க. சோ இதுக்காக தான் இவங்க பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல அவங்களை அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அதாவது நாயகனை அங்க போக ஆரம்பிக்குது. நாயகனை ஒரு பர்டிகுலர் ரூம்ல தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. இவருங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக மொத்த டாப்பையும் திறந்து விடும்போது தண்ணி பாட்டு போக்கிட்டே இருக்கு இல்லையா, கீழே ஒரே ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னாங்களே அந்த குடும்பத்துக்கு இப்பதான் மோட்டர் போடுறாங்க, தண்ணி காலி. இதனால செக்யூரிட்டியை கூப்பிட்டு மேல இருக்க அந்த பொண்ணோட வீட்டுல ஏதாவது டேப் இருக்கான்னு அந்த ஸ்பேர் கீயை வச்சு பார்த்துட்டு வாயா போயான்னு அனுப்பும் போது இந்த மனுஷன் பொறுமையா ஸ்பேர் கீ எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் தேடிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது செக்யூரிட்டி தான் அப்படின்றது நாயகனுக்கு தெரியாது. இந்த மாதிரி என்ன விட்டுடுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுகடா நான் அதை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த செக்யூரிட்டி கவனிக்கிறாரு. உள்ள இருக்கிறது யாருன்னு கேட்கும்போது பட்டுன்னு நாயகனும் ஐயா என்ன எங்க கூட்டு வந்து குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு பெரிய ஆக்டரு என்னை அடிச்சு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நீ எப்படியாவது காப்பாத்துங்கயா அப்படின்ற மாதிரி கையில இருக்க பணத்தை எல்லாத்தையும் கொடுக்கும்போது
இருக்கும்போது அந்த மனுஷன் அதை உடைச்சு காப்பாத்தலான்னு போக நாயகி சரியான சமயத்துல அங்க வந்து இதை தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, நாங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து தனியா கூட்டு போய் உட்கார வச்சு இவர் பார்த்த விஷயங்களை அப்படியே மறைக்கணும். இதுக்காக இவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்க, இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்க, இவங்களுக்கு இங்க வேலை செய்யணும் அப்படின்னு எண்ணம் கிடையாது. ஏன்னா வீடு கொஞ்சம் கொஞ்சமா ஜப்தி ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நபர்கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்க போறோமோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட சீனியர்ஸ் ஆல இவங்க திட்டு வாங்குறாங்க. அண்ட் பயங்கர கோபத்தோட ஹீரோவை சந்திக்கலான்னு போக அவர் அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ரூம்ல கண்ணாடி எல்லாம் இருக்கும். அந்த கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சு உள்ள ஏதோ பண்ணிட்டாரு போல. அந்த ரத்தம் எல்லாமே அப்படி கதவுக்கு வழியா வெளியே வர ஆரம்பிக்குது. இவங்க இதை பார்த்ததும் பயந்து போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. வேக வேகமா அந்த சரத்துக்கு போன் பண்ணி இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ பொறுமையா போய் உள்ள பாரு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ உடனடியா எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கதவை திறந்துகிட்டு போக ஆரம்பிக்க ரூம் முழுக்க அங்கங்க நிறைய ரத்தங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த நபர் ஒளிஞ்சுகிட்டு இருந்து தாக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஒரு பக்கம் தாக்க அவர் ஒரு பக்கம் தாக்க மாத்தி மாத்தி இங்க ஒரு பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்கும்போது நாயகன் எப்படியாவது இங்க வந்து தப்பிச்சு போகலான் ட்ரை பண்ண, ஆனா முடிவில் இவங்க அவரை தள்ளி விட்டுட்டு வெளியில ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் உள்ளுக்குள்ள அவங்க போனை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம வேக வேகமா அந்த செக்யூரிட்டியை பார்க்கணும்னு ஓடி போய்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல நாயகன் அவரோட கையில போன் எடுத்து இவரோட மேனேஜருக்கு போன் பண்றாரு. அவர் கால் எடுக்கல. இவரோட காதலிக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது, நீ எனக்கு கழுத்தறுத்துட்டு போனவ தானடா, இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னா நான் திரும்பி உன் கூட வந்துருவேன் நினைக்கிறியா, நீ ஒரு நடிகை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும்டா, அப்படியே நீ உண்மையாவே ஒரு இடத்துல போய் மாட்டியிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுன்னு கட் பண்ணிட்டு போக இவர் லிட்டலி இங்க பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. 100க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலான்னு போக இந்த விஷயம் அதாவது ஓடி போனாங்களே அந்த லேடி, அவங்க செக்யூரிட்டியோட போனை வாங்கி சரத்துக்கு கால் பண்ண கரெக்டான சமயத்துல அவர் ஹேக் எல்லாத்தையும் பண்ணி இவரோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது இவரால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல. நீ பயங்கரமான ஆள் தாயா, ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், உன்னால எங்களோட துணை இல்லாம இங்க எங்கேயுமே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு நீ இங்க இருந்து போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை அங்கேயே அடைச்சு வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவரோட மேனேஜர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. கடன்காரங்க எல்லாமே கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கானுங்கடா, நீ அவனுங்களுக்கு கால் பண்ணி பேசினா என்னடா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க அதை படிக்கிறாங்க. நீ அந்த ஆடுக்கு ஓகே சொல்லியிருந்த அப்படின்னா நேரம் 3 கோடி வாங்கி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி மேனேஜர் பேசும்போது இவங்களுக்கு இது ஒரு மாதிரி ஹெல்ப் அமைய ஆரம்பிக்குது. எனக்கு காசை தேடிதான் இவங்க இவரை பிடிச்சி வச்சிருக்காங்க, இப்ப அந்த காசே வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அம்மா அது என்ன அடி எனக்கு சரியா ஞாபகம் இல்லையான்னு சொல்லும் போது அவர் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. இவங்களுக்கு இதை விட்டா வேற என்ன வேணும், அதை ஆட பண்றேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு என்கிட்ட வாங்க, மத்தது எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாயகன் மெசேஜ் போடுற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மேனேஜர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்க, இன்னொரு பக்கத்துல இந்த கடன்காரர்கள் இருக்காங்க இல்லையா, நாயகன் அந்த அஃபேர் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கணவர் அங்க இருக்காரு. பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத கவனிக்க மாட்டியா, அவன் வீட்டுல தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க இவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட மனைவி கிட்ட கேட்க போறாரு. நீங்க துபாய்க்கு போனதுல இருந்து எனக்கு அன்புக்காக நான் ஏங்கி அலையாத நாளே கிடையாது, அப்போ எனக்கு உறுதுணையா இருந்தது இவர் மட்டும்தான், நீங்க குடிக்காம என்கிட்ட என்னைக்கு பேசிருக்கீங்க அப்படின்னு மலாம் சொல்லிட்டு இதுக்கு மேல நான் மறைக்க விரும்பல, அவனோட குழந்தைய நான் சுமந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இவருக்கு லிட்டலி பயங்கரமான ஒரு ஷாக். அப்படியே மௌனமா இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல மேனேஜர் இருக்கா இல்லையா, அவர் இந்த டாய்லெட் கிளீனிங் ஆட நடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க அவங்க முதல்ல 3 கோடின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்களே இறங்கி போய் கேட்டதால 2 கோடிக்கு தான் தர முடியும்னு சொல்ல இந்த விஷயம் வாய்ஸ் நோட் மூலமா ஹீரோக்கு போக ஆரம்பிக்குது. சரத் மெசேஜ் பண்ணி சரி 2 கோடியா இருந்தாலும் பரவாயில்ல அதை வாங்கிக்கோங்க அண்ட் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா இவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டே அந்த மேனேஜர் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது இவங்களுக்கு இவங்க போட்ட பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்து முடிஞ்சிருச்சு. இதனால இவங்க இவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் அப்படி படுத்துக்கிட்டே இருக்கும்போது கதவு லைட்டா திறக்கிற மாதிரி இருக்கு. அது எழுந்து பார்க்கும்போது கதவு ஓப்பனா இருக்கு. இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல யாருமே இல்ல. இதனால அங்க வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு நபர் லிப்ட் கொடுக்கும் போது அப்பதான் லிப்ட் கொடுக்கிற நபர் யார் அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் அவர் அடைச்சு வச்சிருந்தாலியா சரத் அவர் தான். ஆனா இந்த நபர் தான் அது அப்படின்றது நாயகனுக்கு சுத்தமா தெரியாது. வாய்ஸை கேட்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்ல இவர் அப்படி இப்படின்னு பேசி
அனுப்பிட்டு எங்க சார் போனோம்னு கூட்டு போக்கிட்டே இருக்கும்போது மேனேஜர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சதோ தன்னை ஏமாத்தி ஒரு 1.5 கோடி கிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இதனால உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போகணும், நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இவரோட வண்டியிலே போலீஸ் ஸ்டேஷன் போய் இறங்கி அங்க இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி மொத்த ஆளுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இவர் அடுத்து வச்ச அபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க கரெக்டா அந்த லேடி கதவை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இவதாடா காரணம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டைக்கு போய்கிட்டே இருக்கும்போது அவங்க இது நேரம் வரைக்கும் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே பர்ஃபெக்டா மாத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க டெக்னாலஜியை வச்சு தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணாங்க இல்லையா. அதே டெக்னாலஜியை வச்சு, அதாவது நாயகனோட போன் இவங்க கிட்ட தான் இருக்கு, அதே போனை வச்சு இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏற்கனவே ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த காதலாலதான் இவர் இங்க வந்து தங்கினார் அப்படின்ற மாதிரியும் 3 நாட்கள் இவங்களை போட்டு பயங்கரமா துன்புறுத்தி இருக்காரு. அதுல ஏற்பட்ட காயங்கள் தான் இது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை ஆதாரத்தோட காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நாயகனும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. இந்த இடத்துல தான் நான் இருந்தேன், இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட எல்லாம் போய் கேட்க ஆரம்பிக்க அந்த மனுஷன் பணத்தை வாங்கிட்டா இல்லையா, சார் இவர் அடிக்கடி வருவார் சார், அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருப்பார் சார்னு இவருக்கு எதிராக சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்களால எதுவுமே பண்ண முடியல. நாயகனும் என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்த விஷயங்களை வெளியே சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரோட காதலி இவரை வெறுக்கிறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே இவரை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்கவங்க எல்லாருமே ஒரு 2 பேர் நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே, அந்த 2 பேர் டெக்னாலஜி வச்சு உன்னை ஏமாத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீ இருக்கன்னு பாத்துக்கோப்பா, இதெல்லாம் உனக்கு ஒரு பாடம் தான் அப்படின்ற மாதிரி கேஷுவலா போக ஆரம்பிக்க இந்த பக்கம் இந்த பணத்தை வாங்கிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு இந்த பணத்தை கொடுக்கணும், இந்த வீட்டை மீட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக பணத்தை எல்லாத்தையும் ஒரு கிணத்துக்குள்ள போட்டு வைக்கிறாங்க. அதாவது துணி எல்லாத்தையும் கட்டி கிணத்துக்குள்ள போடுறாங்க. அதே சமயத்துல என்ன செய்யற நாயகனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த அஃபேர் வச்சிருக்க கணவர் இருக்காரு, அவர் வர ஆரம்பிக்கிறாரு. அடுத்தவன் பொண்டாட்டி கூட இருந்துட்டு அவ பிரெக்னெண்டா இருக்கா. அதுக்கு காரணம் இன்னொருத்தன் தான் தெரிஞ்சா கணவரோட வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருக்க எல்லா வாடியும் அடிச்சுட்டு நாயகனை அடிக்கணும்னு வரும்போது இங்க அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கல. இவரோட அம்மா இதுக்கு அடுத்த நாள் காலையில தன்னோட பையனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ள நுழைய வீடு முழுக்க அலங்கோலமா இருக்கு. சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது இவங்களோட பையனை காணும். உடனே போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பயங்கரமான இஷ்யூ ஆயிடுது. ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர் காரமா போயிட்டார். இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எக்கச்சக்கமான மீடியாக்காரங்க கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சிஎம் லெவலுக்கு போயிடுச்சு. அவரை உடனடியா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மும்முரமா தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அந்த பொண்ணு கிட்ட போக ஆரம்பிக்குது. பணத்தை எல்லாத்தையும் ஒரு மாதிரி சேஃப்டி பண்ணிட்டாங்க. அதே சமயத்துல வீட்டை ஜப்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க இல்லையா. ஒரு இடத்தையும் அளந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு இருமல் சத்தம் கேக்குது. அந்த சமயம் பார்த்து இவங்க அதை நோக்கி போக ஆரம்பிக்க அங்கதான் நாயகன் கட்டப்பட்ட நிலையில இருக்கார் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது. மொத்த மீடியாக்காரங்களும் போலீஸ்காரங்க மொத்த பேரும் வந்து இவரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் மீடியாக்காரங்க முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிறது இவங்களை கடத்தினாங்க இல்லையா, அந்த 2 பேர் தான் அப்படின்ற மாதிரியும் அவ என்னோட காதலி அந்த சரத்தோட நிறைய பணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வந்தா. இது ஃபுல்லா கருப்பு பணம், இதை ஒயிட்டா மாத்தி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் முடியாதுன்னு சொன்னதால எங்களுக்குள்ள கைகலப்பு ஏற்பட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் அவங்க 2 பேரும் தான் குற்றவாளிகள். இவர் ஒரு விக்டிம் அப்படின்ற தோரணையில பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவர் தான் வேலையை பார்த்திருக்காரு அப்படின்றது. எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ணன்னு சொல்ல, ஆமா நீங்க கூட இருக்க யாருமே என்ன நம்புறதா தெரியல, அதே டெக்னாலஜி வச்சு அந்த 2 பேரை நான் ஏமாத்திட்டேன், இப்ப நீங்க ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் இந்த பொண்ணோட அப்பா யார் அப்படின்றது இங்க நாயகனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. படுத்த படுக்கையா இருக்க அவரை போய் பார்க்க ஆரம்பிக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 வருஷமா நான் ஒரு படம் எடுத்து உங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கிறேன், ஏதாவது பண்ணுங்கயா அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து கேட்டிருப்பா இல்லையா, அந்த நபரோட பொண்ணு தான் இவங்க அப்படின்றது இவருக்கு இப்ப தெரிய ஆரம்பிக்குது. சோ அவர் கடைசியா பேசும்போது கூட நீ செத்தா எனக்கு என்னையா போய் சாவியா அப்படின்ற மாதிரி நாயகன் போனை கட் பண்ணிட்டு போயிருப்பாரு. அந்த சமயத்துல தன்னோட வீட்டை தன்னால காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரி தூக்கிலிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு போகும்போது கொஞ்ச நெஞ்ச உயிரோட காப்பாத்துறாங்க. அவர் தான் இப்ப இங்க துடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும். சோ இதை எல்லாத்தையும் நாயகன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுது. ஏன்னா என்னோட வாய்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மனுஷன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா. அந்த வாய்ஸ் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அதே வாய்ஸை வச்சு இவங்க என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் போடணும்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தப்பு எல்லாத்தையும் என்னோட வாய்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதாவது நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது. இந்த ஒரு உணர்ச்சி, அதாவது இந்த ஒரு குற்ற உணர்ச்சி என்ன சாகாம துரத்துக்கிட்டே தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி உணர்ந்து ஒரு சில மாதங்கள் கழிச்சு இந்த கேஸ் முதற்கொண்டு அந்த பேங்க்காரங்க வரைக்கும் நாயகன் பேசி ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை உணர்ந்து அவங்களும் நாயகனை சந்திக்கணும்னு வரும்போது அவர் அந்த டாய்லெட் கிளீனிங் ஆட் இருக்கு இல்லையா, அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வாங்கிட்டீங்க, அதாவது பணத்தை நீங்க வாங்கிட்டீங்க, நடிக்கணும் இல்லையா, அதனாலதான்
இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல சார் நீங்க பண்ண எல்லாத்துக்குமே நன்றி சார். உங்களுக்காக ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்ககிட்ட ஒரு 1.5 கோடி இருக்கு இல்லையா, அந்த பணத்தை நாங்க உங்ககிட்டே கொடுத்துடுறோம். நீங்க இதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான் சார். 4 வருஷமா அந்த படம் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க டப் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் சார். அதை வித்து பணமாக்குற வேலைகள் எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். அது மூலமா எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிரும்னு சொல்லும் போது இந்த மனுஷன் இப்பயும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அது அவுடேட்டட் படம்பா, அதுக்கு என்னால வாய்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு வேற ஒரு விஷயத்த தரம்பா. என்னோட அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கான எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. சின்ன டேட்ஸா இருந்தாலும் கரெக்டான லாபத்துல அந்த படத்தை நம்மளால எடுக்க முடியும். அது எல்லாத்தையும் வச்சு நீங்க பொழைச்சிக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் ரீசெண்ட் டைம்ல என்னோட வாழ்க்கையை ஒரு மாதிரி திரும்பி பார்த்தேன். தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டு வரேன். அது எனக்கு இப்ப கல்யாணம் கூட ஆக போகுதுப்பா. கல்யாணம் பொண்ணு யார் தெரியுமா, கார்த்திகாதா அப்படின்ற மாதிரி இன்விடேஷன்ல பேர் எழுதி கொடுக்கும் போது சரத் அப்படின்ற மாதிரியும் ஷாஹின் அப்படின்ற மாதிரியும் உங்களோட பேரை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பேர் ரெண்டுமே போய் இவங்களோட வேற ஒரு பேர், அதாவது உண்மையான பேரை சொல்லும் போது இந்த உண்மையான பேர் உங்களுக்கு நல்லா இல்லப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களோட பேர் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கொடுக்க ஆரம்பிக்க இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.